வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் வாவ் பெண்ணே. இது நம்ம சேனல். இன்றைக்கி வீடியோவில் காலிஃப்ளவர் ஷாலோ ஃப்ரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. ஸோ தட் அந்த காலிஃப்ளவரில் உள்ள அந்த கிருமி ஏதாச்சும் இருந்தாலோ இல்லை புழு ஏதாவது இருந்தாலோ செத்து போயிடும். நம்ம அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம காலிஃப்ளவரில் பாயில் பண்ண போகிறோம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு 3/4 பாகம் வெந்தா போதும். 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ நாம் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு ட்ரெயினரில் போட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. தண்ணி இல்லாமல் ட்ரெயினாக இருந்தால் தான் ஷாலோ ஃப்ரை நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதை மேரினேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் போட்டுறதுனால நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட்டும் நம்ம காலிஃப்ளவர் பாயில் பண்ணும் போதே போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்து நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 or 2 pinch ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற விடணும். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இந்த அளவு ஆயில் போதும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறது இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். ஸோ இந்த அளவுக்கு ஆயில் இருந்தாலே போதுமானது. மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு இந்த அளவுக்கு ஆயில் போதும். ஆயில் நல்லா காயிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க போறோம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் ஷாலோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் உங்களில் ஒருத்தி.